உழவை காப்போம், உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று உரத்த நாட்டில் நின்று உறக்கத்தில் இருக்கிற ஆட்சியாளருடைய உறக்கத்தை எழுப்ப உறக்க குரலுக்கு வந்திருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எல்லாருக்கும் தலைப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, எனக்கு தலைப்பு மத்தியானம் 2 மணிக்கு. உணவும் உழவும். உணவு இல்லை என்றால் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை. ஒரு விவசாயி, ஒரு உழவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பாட்ட வள்ளுவன் சொல்றான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு. இது ஒரு மனப்பாடத்தை நம்ம படிச்சு விட்டோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். உழுதுண்டு வாழ்வாரே என்னன்னே தெரியாது, மனப்பாடத்தை படிச்சுட்டு போயிட்டாங்க. உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் அந்த உழுதவரை தொழுதுண்டு பின் செல்பவர். உழவ மட்டும்தான், விவசாயி மட்டும்தான் தன்மானத்தோட நேர்மையோடு நெஞ்சி நிறுத்தி வாழ்வா. மற்ற அத்தனைவரும் அந்த விவசாயியுடைய கரங்களை பற்றி பின் செல்பவன் அப்படின்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு சொன்னாரு. இன்னைக்கு நிலம் அப்படி இருக்கா? ஐயா நம்மாழ்வார் சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 110 கோடி மக்களுக்கு அவர் சொல்லும் பொழுது 52 விழுக்காடு உணவை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் சிறு விவசாயிகள். 2 ஏக்கர், 1 ஏக்கர், அரை ஏக்கர் வைத்திருக்கிற சிறு விவசாயிகள். 52 விழுக்காடு உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயியுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. என்னுடைய இலக்கு, என்னுடைய நோக்கம், வானகத்தின் லட்சியம் அந்த 52 விழுக்காடு விவசாயிகளை ஒருபடியாவது மேலே உயர்த்தத்தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை போலவே 1000 பேரை உருவாக்கி இந்தியா முழுக்க இயற்கை விவசாயம் செய்வதே என் இலக்கு என்று சொன்னார். அவர் போய் 10 வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு பின் வந்தவர்கள், இந்த ஆட்சியாளர்கள் ஏன் நம்மாழ்வாரை பார்த்து பயப்படணும்? ஒரு சாதாரண இயற்கை விவசாயி சண்டை போட்டாரு, ஒரு பயம் இருக்கும். ஏன் நம்மாழ்வாரை பார்த்து பயப்படுறாங்க? துப்பாக்கி வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதே வேலை தான் ஐயா நம்மாழ்வார் இங்க ஏற்கனவே பேச்சு பண்ணி இருந்தார். அந்நியர்கள் இந்த நிலத்திலே நுழையக்கூடாது என்று, அதே போல கார்பரேட் முதலாளிகள் இந்த நிலத்திலே நுழையக்கூடாது என்று திமுக அவன் பயப்படுவாங்கல்ல. நம்மாழ்வார் ஐயா அண்ணன் ஏங்கல் சொன்னாங்க, மரணத்தை அவர் முன்பே அறிவித்தார் என்று. மரணத்தை முன்பே அறிவித்திருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், அவரை கொண்டது இந்த அரச பயங்கரவாதம். மீத்தேன் என்ற அந்த களத்தில் நிற்கவில்லை என்றால் ஐயா நம்மாழ்வார் 10 வருஷம் உயிரோடு இருப்பார். அந்த சீமானவர்கள் பலமுறை பயணத்தை சொன்னாங்க, நம்ம அப்பா 10 வருஷம் இருந்திருப்பாரா? 10 வருஷம் இருந்திருந்தாரா 36,000 விவசாயிகளை உருவாக்கியது போல ஒரு 3 லட்சம் இயற்கை விவசாயிகளை உருவாக்கி இருப்பாரு. எத்தனையோ கருத்துக்களை நமக்கு சொல்லியிருப்பாரு. நான் வாழ்க்கையில இறந்தது எங்க அப்பா மணிவண்ணன், எங்க மச்சான், அது போல நம்மாழ்வார், இந்த 3 பேரும் என் கூட நின்று இருந்தா நான் அடிச்சு தூக்கிப்படாத தம்பின்னு ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமான் சொல்லுவார். ஆனால் இப்போது தெரிகிறது, நம்ம அண்ணன் சீமானுடைய மனதை முழுக்க நம்மாழ்வார் நிரம்பி இருக்காரு. ஆனால் நம்மாழ்வாருடைய மனதுக்குள்ளேயும் அண்ணன் சீமான் தான் நிரம்பி இருந்தார் என்பதை இப்போது தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நிகழ்வு எடுக்க தடை. அண்ணன் திருமுருகன் சொல்லும் போதோ எல்லாரும் சொல்லும் போதோ காவல்துறையை ரொம்ப கோச்சி வருத்தப்பட்டு சொன்னாங்க. நான் அப்படி பார்க்கல. மார்கழி மாசம், உறைபடி காலம், அகண்ட வீதியில பெரிய தெருக்கல்ல போட்டா பனியில பிள்ளைகளுக்கு சொரம் வந்துரும், காய்ச்சல் வந்துரும், சளி பிடிச்சிரும். அப்படிக்காக குறுகலான தெருல போட்டு சூடு ஏற்றி எங்களுக்கு பனியிலிருந்து பாதுகாத்த அந்த காவல்துறை ஆய்வாளருக்கு எங்களுடைய ராயல் சல்யூட். ஆத்தா தாயே கருமாரி, அந்த ஆத்தா தாயே கருமாரி சொல்றேன், உங்களுக்கும் சேர்த்து, உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து, நாளைக்கு கொரோனா தொற்று வந்தாலும் சரி, நாளைக்கு பேரிடர் வந்தாலும் சரி, நிலவுக்கு கசாயம் கொடுக்க உங்கள் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் தான் வரணும். நாளைக்கு உங்கள் தலைமுறைக்கு எந்த பிரச்சனை நாங்கள் நிற்கிறோம். நாட்டில் எவ்வளவுக்கோ 100 ஆண்டு விழா,
இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு சம்பந்தம் இல்லாதவனுக்கு 100 ஆண்டு விழாவில் 100 கொடி ஏற்றுறது, கூட்டம் போடுறது, முழக்கம் போடுறது. இந்த மண்ணின் மகன், தஞ்சையின் மகன் எங்க ஐயா நம்மாழ்வாருக்கு கூட்டம் போட தடை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வருஷத்துக்கு வழக்கு போட்டுருவான்? மயிர ஒரு மயிர்ல வழக்கு தான். என்னடா வழக்கு? என் 14 வழக்கு 14 வழக்கு போட்டான். குண்டர் சட்டம் போட்டான். எண்ணெயை ரெய்டு விட்டான். 3 முறை சிறைப்படுத்தினான். 330 நாட்கள் ஜெயில வச்சான். உண்மையில கூட பயப்படல. அதுக்கப்புறம் தான் நான் ஒழுங்காக பேச ஆரம்பிச்சேன். எங்க அண்ணன் மேல 120 வழக்கு, மாசம் 4 நாள் வாய்தா. இப்பவும் வழக்கு போட்டுருக்காங்க. இப்பவும் வழக்கு போடு மிரட்டுறாங்க. கண்காணிப்பாளர் வச்சு மிரட்டுது, எஸ்பி வச்சு மிரட்டுது. டேய், உலகத்தின் 24 நாடுகள் பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. எங்ககிட்ட வந்து நாங்கள் ஒழுக்கமானவர்கள், ஜனநாயக வழியில் நிற்கிறோம், நேர்மையோடு நிற்கிறோம். உயிரை காக்க, உலகத்தை காக்க, உணவை காக்க, இயற்கை விவசாயத்தை போற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டை சொல்லுங்க. விவசாய சங்கம் இருக்கு. அது திமுகவுடைய எது? திமுகவுக்கு பெல் அடிக்கிற வேலைய, கோவில் மணி கூட பெல் அடிக்கிற வேலையை பார்ப்பாங்க. மீத்தேன் உள்ளே வந்து விட்டது, ஹைட்ரோ கார்பன் வந்து விட்டது, ஹைட்ராபட்டியில டென்ஷன் வந்துட்டு போராடுவாங்க. 2000 தேர்தல் வந்த உடனே தாரை தலைவர், தன்மான தலைவர், கலைஞர் போல வருவா அப்படின்னு போயிருவாங்க. இப்படியே போராடுறதுக்கு சீமான் வரணும், போராடுறதுக்கு சீமான் நம்பிக்கை வரணும். ஆனா ஓட்டு மட்டும் உதயசூரியனுக்கு, ஓட்டு மட்டும் ரெட்டலைக்கு, ஓட்டு மட்டும் தாமரைக்கு. நாம சாட்டையால் அடிக்க வேண்டியது வந்து நம்மளை இல்ல, சாட்டையால் அடிக்க வேண்டியது இந்த நிலத்தில் எவன் விவசாயத்துக்கு எதிராக இருக்கானோ, எவன் டென்ஷனுக்கு கொண்டு வரானோ, எவன் மீத்தேனை கொண்டு வரானோ, எவன் ஹைட்ரோ கார்பனை கொண்டு அவனைத்தான் சாட்டையால் அடிக்கணும். பல சாட்டைகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அப்படி உரத்த நாட்டை நிக்க போற ஒரு சாட்டை தான் எங்களுடைய திருமுருகன். அந்த சாட்டையை வைத்து இந்த உலகத்தினால் இருக்கிற திராவிட கோட்டையை ஓட்டையை போடுவோம் 2026 காலத்தில். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மன்னராட்சி காலத்தில் 100 ஆண்டுகள் வாழ்ந்தோம். வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் 300 ஆண்டுகள் வாழ்ந்தோம். இந்த நிலத்தின் இயற்கை வளங்கள் பறிபோகவில்லை. வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற போது 2000 ஆண்டு கால தமிழ் சமூகம் வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது, கோயில்கள் இடிக்கப்பட்டது, தேவாலயம் நொறுக்கப்பட்டது. இந்த 2000 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற வன்முறைகள், எண்ணற்ற போர்கள். ஆனால் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளங்கள் மீது கை வைக்கல, ஒரு ஆத்த ஆக்கிரமிக்கல, ஒரு ஏரிய அழிவுக்கு உள்ளாக்கல. இப்படி 12 காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்களை 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி அழிவின் விளிம்பில் கொண்டாந்து எடுத்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது. காவிரி, தென்பட்டை, பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை, புறநதி என மேவியார் பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதி போன. இன்னைக்கு ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது. மலைகள் எல்லாம் கல்பாறைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இருந்தா தமிழர்கள் எழுந்து வர்றோம். நீங்க திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, பாஜகவுக்கு ஓட்டு போட்டு செத்து போகலாம். ஆனா நாளைக்கு இதே ஊர்ல, இதே நிலத்துல வாழணும். வாழணும்னா இந்த நிலமும், இந்த நீரும், இந்த மழையும், இந்த ஆறும், இந்த ஏரியும் வேணும். அது வேணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும். வேற வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இந்த நம்மாழ்வார் நிறைவேற்ற கூட்டத்தை நடத்துறாங்கன்னா காவல்துறை ஏகப்பட்ட கெடுபிடி. அதுவும் அந்த மூலையில கடைசியா புத்தகம் வைக்கிறத பார்த்து எப்படி நீ புத்தகம் வைக்கலாம்? ஒரு கஞ்சா வச்சா நாங்க பாராட்டுவோம், ஒரு அபின் வச்சா, ஒரு கள்ளச்சாரம் வச்சா நாங்க பாராட்டுவோம், மாடல் வாங்குவோம், சலீல் போடுவோம். அதை விட புத்தகம் வைக்கலாமா? புத்தகம் வைக்கிற எவ்வளவு தேசத்தோட குற்றம். ஐபிஎஸ்ல என்ன பிரிவு இருக்கு? எல்லா பிரிவும் போடுங்க. நாங்க என்ன சொல்றோம்? அப்படியே இலகுவாக இயல்பாக நடத்த விடாதீங்க. அடக்குமுறைக்கு, ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குங்க. எங்களை வெறியேற்றுங்க. வெறியேற்றாதான் உங்களை எல்லாம் நாங்க வந்து எங்களுக்கு வணக்கம் வைக்கிறதுக்காக ஆட்சியை பிடிக்கிற வெறி வரும். அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெறி விட்டுங்க, அவ்வளவு எரிச்சலை உருவாக்குங்க, அவ்வளவு அடக்குமுறை, ஒடுக்குமுறை உருவாக்குங்க. ஏன்னா பல பேர் இருக்காங்க. இந்த ஊர்ல யார் இருக்கா, திருச்சியில யார் இருக்கா, எந்தெந்த அதிகாரி என்னென்ன வேலை பார்க்கறாங்க, இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்குவோம். காலம் வரும், அதிகாரம் வரும், கட்டாயம் செய்ய வேண்டியது செய்வோம்.
எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எல்லோரும் இன்பமுற்று இருக்க. எல்லோரும் இன்பமுற்று இருக்க என்ன செய்ய வேண்டும்? தமிழகத்தில் எல்லோரும் இன்பமுற்று இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி மலர வேண்டும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் அரியணையில் அமர வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி இந்த நிலத்திலே நடக்க வேண்டும். அதற்கான வேலைகளை மிக தீவிரமாக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நாங்கள் செய்வோம், செய்து தருவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.